அதையே பார்த்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என்னோடு கூட பயணித்திருக்கிறார்கள். வெரி எக்ஸலண்ட். அல்லது அவர் சொல்லுகிறாரு, வஞ்சனை இல்லாமல் யுத்தத்திற்கு போகிறவர்கள் எதிர்பார்ப்பு என்ன கிடைக்கும்? அந்த ஊழியர்களை ஒரு உண்மை சொல்லுகிறேன். 73ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு வந்தேன். மத்திய அரசாங்கத்திலே ஒரு துறையில் இருந்தேன். ஊழியத்துக்கு வந்தேன். என்ன கிடைக்கும் தெரியாது, எப்படி இருக்கும் தெரியாது. ஒரு ஊழியரோடு 16 ஆண்டுகள் பயணம் செய்தேன். எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் பயம் இருந்தது. எதிர்காலம் எப்படி வாழப்போகிறோம் பயம் இருந்தது. அல்ல ஒன்று தெரியும், வேதம் சொல்கிறது வஞ்சனை இல்லாமல். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வசனம் போட்டுருது. அந்த 6:15 நேபுகாத்நேச்சார் யூதா ஜனங்களையும் எருசலேமையும் சிறை பிடித்து கொண்டு போகும்போது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். பாடுகளை சந்திக்கிறவன், போராட்டங்களை சந்திக்கிறவன், எதிர்மறையான மனிதர்களை சந்திக்கிறவன். இதான் வாழ்க்கை. சில நாட்களுக்கு முன்பாக ஊழியத்துல பெரிய சோர்வு. ஆயிரக்கணக்கான செய்திகளை பேசியிருக்கிறேன். பெரிய சோர்வுக்கு எல்லையே இல்லை. சோர்ந்து போனேன். நெகேமியாவின் வார்த்தையை தொட்டது. என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவானோ? ஓடி ஒளிவதில்லை. ஒரு பெரிய தொழில் கூட்டமே என்னோடு கூட இருக்கிறவர், அத்தனை பேரும் எதிரணி. அற்ப காரியங்களுக்காக எதிரணியா இருந்தால் என்னோடு கூட பல வருடங்கள் பயணித்தவர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அன்பானவர்களை, சில நேரங்களில் யோசதாக்கும் சிறைப்பட்டு போன. இதான் வாழ்க்கை. ரெடி டு ஃபேஸ் த ப்ராப்ளம். இந்த வார்த்தை ஒரு ஊழியன் யார்? நான் சொல்ல வந்த வார்த்தை இதெல்லாம் சொன்னேன். அதாவது திறமை உள்ளவன், ஆங்கிலத்தில் காம்படென்ட், எதையும் சந்திக்க தயாரானவன். அதாவது துணிவு வேற, சந்திப்பதற்கு வேற. சில நேரங்களில் சந்திக்க முடியல. வாழ்கள் வரும்போது, வியாதி வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, உள்ளான தாக்குதல் வரும்போது, வெளியான தாக்குதலை சமாளிக்கலாம். சொல்வது உங்களுக்கு புரியும். ஆனா உள்ளான தாக்குதலை சமாளிக்க முடியாது. கூடவே இருக்கிறவங்க, அப்சலோமை போல, அகித்தோப்பலை போல, யூதாசை போல உனக்கு கூடவே இருக்கிறவங்க. ஆனால் இவர்களால் வருகிற பாடு சகிக்க முடியாது. ஆனால் தேவன் பலன் தருவார். அடுத்த நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, ஒரு ஊழியர் யாரு சொன்னால் எதையும் முழு மனதோடு செய்கிறவன். தேவனுடைய கிருபை கேட்போம். ஊழியத்தை முழு மனதோடு. வசனாதாரம் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்தது, வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள்.